நம்ம வந்து இப்போ ஜப்பானில் இருக்கோம். இப்போ இந்த மரம் காட்டுறேன் பாருங்கள். இந்த மரத்தை ஜூம் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ மாதுளம்பழம் வந்து காய்ச்சி கிடக்கு பாருங்கள். மரம் ஃபுல்லாகவே மாதுளம்பழம் தான். இது மாதிரி நிறையா பழம் உள்ள மரம் வளர்ப்பாங்க. இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி மாதுளை நிறையா காய்ச்சி கிடக்கும். காய்ச்சி இது கீழே வந்துட்டு காஞ்சு உளுந்தாலும் உழுகுமே தவிர, இந்த காஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி காஞ்சு உளுந்தாலும் உழுவுமே தவிர இவங்க வந்து பருங்க மாட்டாங்க. இவங்க வளர்க்குற மரம் தான், ஆனால் வந்து பருங்க மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்களும் இப்போ ரோட்டில் போகிறவங்க யாராக இருந்தாலும் வந்துட்டு இந்த மரத்தில் உள்ள பழத்தை வந்து பருங்க மாட்டாங்க, பருங்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பழம் வளர்க்குறது எல்லாமே, இந்த மரம் வளர்க்குறது எல்லாமே அவங்க வந்து இந்த பறவைங்களுக்காக தான். பறவைங்க வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில், அது பசியோடு இருக்கும், அதுங்களுக்கு வந்து இந்த மாதிரி பழ வகைகள் வந்து வளர்த்தா அவங்க இந்த பழங்களை இந்த பறவைங்க பறித்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இவங்க மட்டும் இல்லை, ஜப்பானியர்கள் எல்லாருமே அப்படி தான் வளர்ப்பாங்க. இதே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பழம் பெருசானவுடனே உடனே வந்துட்டு பறித்து சாப்பிட்ருவோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, காஞ்சு பிக்கையில் விழுந்தாலும் விழுவோம், ஆனால் வந்து அவங்க பருங்க மாட்டாங்க. இவங்களோட இது என்னென்னா, நமக்கு பழம் வேணும்னா நம்ம சம்பாரித்த காசில் நம்ம கடையில் வாங்கி தான் சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு. இது ஒரு நல்ல விஷயம். இதே வந்துக்கிட்டு நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு பறவை வந்து உட்காந்து அதை கொத்துச்சுன்னு வைங்க, உடனே விரட்டி விடுவோம். இல்லைனா வந்துட்டு இதை மறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கவர் பண்ணிடுவோம். இல்லைனா வந்துட்டு கடிச்சு கீழே பிடிச்சுன்னா திட்டுவோம் பறவையை. ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு இந்த மரம் வளர்க்குறதே இந்த பறவைங்களுக்காக தான். எவ்வளோ நல்ல எண்ணத்தோடு இருக்காங்க பாருங்கள். இந்த அங்கெல்லாம் ஒரு பறவை வந்துட்டு உட்காந்துருக்கு. இந்தா. ஸோ ஜப்பானீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எண்ணம், ஒரு நல்ல ஒரு எண்ணம் இது. இது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்.